சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் மழை எப்படி வரும், வானத்தில் இந்த மேகத்தில் எப்படி மழை உருவாகுகிறது என்ற அந்த முழு சம்பவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நூர், சூரத்துல் லுக்மான், சூரத்துர் ரூம், இன்னும் பல வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானம், சூரத்துல் நூர் என்ற அத்தியாயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரே ஒரு வசனத்தில் எப்படி மழை உருவாகுகிறது, காற்று அந்த கடல் மூலமாக காற்று தண்ணீராக மாறுகிறது, அந்த தண்ணீர் எப்படி அந்த மேகம் சுமைக்கிறது, அந்த சுமத்த பிறகு அந்த எப்படி அந்த மழை தண்ணீராக வருகிறது என்று சொல்லி அந்த முழு விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு வசனத்தில் சொல்லிவிட்டான். அப்போ இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறது, இப்படி தான் வாட்டர் சைக்கிள், இப்படி தான் இந்த மழை உருவாகும். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாக எந்த ஒரு அறிவியல், எந்த ஒரு விஞ்ஞானம், எந்த ஒரு டெக்னாலஜி உருவாகாத அந்த காலகட்டத்தில் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இந்த முழு விஷயம் தெரியும்? அப்போ இதுவே அல்லாஹுடைய வேதம், இந்த குர்ஆன் உண்மையானது என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. சரி, இன்னும் மிக முக்கியமான விஷயம், இந்த மழையை அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் வேற யாரும் கொண்டு வர முடியாது. இந்த விஷயத்தில் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் மஜ்லிஸில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள். நேற்று இரவு லைலத்துல் பாரிஹா, நேற்று இரவு மழை வந்தது. அந்த மழையின் காரணமாக சிலர் முஸ்லிமாக மாறிவிட்டார்கள், சிலர் காஃபிராக மாறிவிட்டார்கள். மழையின் காரணமாக எப்படி ஒருவர் காஃபிராக மாற முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கத்தில் சொன்னார்கள், நேற்று இரவு வந்த அந்த மழையின் காரணமாக சிலர் எண்ணிக்கொண்டார்கள் இது இந்த தெய்வங்கள் மூலமாக, இந்த நபர்கள் மூலமாக, அவர்களுடைய அனுமதியை கொண்டுதான் இந்த மழை வந்திருக்கிறது. ஆனால் சிலர் சொன்னார்கள் இது அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் வந்திருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதான் இந்த மழை வந்திருக்கிறது. அவர்கள் முஃமினாக இருக்கிறார்கள், மற்றவர்கள் காஃபிராக மாறிவிட்டார்கள். அல்லாஹ் அக்பர். இப்போ எவ்வளவு எச்சரிக்கையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் இந்த மழை என்பது கொண்டு வரக்கூடிய அந்த சக்தி, முழு ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, அல்லாஹ் தன்னிடத்தில் 5 விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறான், வேற யாருக்கும் அந்த விஷயம் தெரியாது. அதில் முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளை பற்றி சொல்லுகின்றான். இன்தஹு இல்முஸ் ஸாஅ, மறுமை நாள் எப்போது வரும், எப்போது இந்த உலகம் அழியும் யாருக்கும் தெரியாது, ஆனால் அந்த அல்லாஹ்வை தவிர. இரண்டாவது வயுனஸ்ஸிலுல் கைஸ், இந்த வானத்தில் இந்த மழை எந்த நேரத்தில் வரும் தெரியாது, எந்த இடத்தில் வரும் தெரியாது, எவ்வளவு மழை வரும் தெரியாது. இன்னைக்கு இப்ப கூட பாருங்க,